இன்னொரு விடயம் கண்ணன், நான் இதை இந்த கேள்வி கேட்டே ஆனால் பாகிஸ்தானில் உள்ள பல என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்களிடம் பேசும்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், வெளி உலகுக்கு பாகிஸ்தான் நடப்பது பல பேருக்கு தெரியவில்லை. பாகிஸ்தானிலே பல உள்நாட்டு கிளர்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பலுசிஸ்தான், பாகிஸ்தானுடைய 44% அந்த மாகாணத்தில் தான் இருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டுடைய 44% மக்கள் தொகை குறைவு, ஆனால் நிலப்பரப்பு பெரியது. அந்த பலுசிஸ்தான் தனி நாடு கோரிக்கைக்காக தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அதாவது அது மேற்கு முகமாக இருக்கிறது. கிழக்கு பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கைபர், அந்த ஃபைகுத்வான் பகுதி என்று இருக்கிறது, அங்க கைபர் பகுதி, அங்கு உள்நாட்டு மக்களுக்கும் ராணுவத்திற்குமே சண்டை நடந்தது. கனிமம் தொடர்பான பிரச்சனையில் பெரும் பிரச்சனை. மற்றொரு பக்கம் இந்த பக்கம் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் நீங்க சொன்னது போல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பாக் ஆக்கிரமிக்க காஷ்மீர் பகுதியிலே பிரச்சனை தொடர்ந்து மக்கள் பாகிஸ்தானை வெறுக்கின்ற அளவுக்கு இருக்கிறார்கள் என்றதும் வந்து கொண்டிருக்கிறது. உள்நாட்டு பிரச்சனை ஒரு பக்கம், பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம். இந்த நிலையில் போரினை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் என பாகிஸ்தான் வீரவசனம் பேசுவது உண்மையிலேயே அது ஏற்புடையதாக இருக்கும் நினைக்கிறீங்களா? உலக கண்களை மறைப்பதற்காக அல்லது இந்தியாவை பயமுறுத்துவதற்காக இப்படி செய்கிறார். இது பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு டெரர் ஃபேக்டரி என்றுதான் அதை கூற வேண்டும். ஏனென்றால் அது பல அந்த ISI உளவு அமைப்பு என்பது பொதுவாக இந்த தீவிரவாத குழுக்களுக்கு மறைமுகமாக அவர்களுக்கு பயிற்சி ஆயுதம் வழங்குவது, அதற்கு மூலமாக சில பொருளாதார பலன்களை சில நாடுகளில் உள்ள குழுக்களின் மூலமாக, அது ஹமாஸ் சிரியாக்கா ஹவுதி குழுவிலிருந்து ஆப்கானிஸ்தானில் தலிபான் குழு வர இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல டெரர் ஃபேக்டரி. நீங்கள் அந்த பின் லாடனா கூட அடாபாபாத்துங்கிறது பாகிஸ்தானோட ஒரு மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த பிரதேசம். அமெரிக்கா கூட அவங்க இந்த டெரரிஸ்ட்டை உருவாக்குவது, அவர்களை அழிப்பது, இதற்கான ஒப்பந்தங்கள் தான் அமெரிக்காவிலிருந்து மிகப்பெரிய அளவில் அது அது பெற்றுட்டு இருந்தது, பணம் உதவி. ஆனால் இப்போ இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போதைக்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று, அந்த ட்வின் டவர் அட்டாக்கு பிறகு அது அமெரிக்கா மக்கள்கிட்ட அது ஒரு பெரிய ஆதரவு இல்லை. அதிக அடியாட்களை இந்த தீவிரவாத குழுக்கள் மூலமாக உலகத்தில் பல இடங்கள்லையும் இந்த மாதிரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிரியா உள்ளிட்ட பல நாடுகளில் சிறு சிறு குழுக்களுக்கு அந்த டெரர் ஃபேக்டரியோட ஒரு மறைமுக தலைமையகமாக தான் பாகிஸ்தான் செயல்படுது. இப்பவும் கூட அந்த லஷ்கர் தொய்பா, மற்றபடி இது போக ஜெய்ஷ் இ முகமது, இந்த 2 அமைப்போட இன்னைக்கு கூட இந்த லஷ்கர் தொய்பாவோட அந்த தலைவர் அந்த ஹபீஸ் சையதோட இடங்கள்ல பாதுகாப்புகள்லாம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு, பணிகள்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட அந்த தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல நீங்க சொல்றதை ஒரு புறம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நமது உணர்வுபூர்வமாக இதை அணுகுகிறோம், எமோஷனலா நம்ம பேசுறோம் எல்லாரும். ஆனால் போர் என்று வந்துவிட்டால் பாகிஸ்தான் ஏதோ ஒரு ஆயுதங்களே இல்லாத நாடு அல்ல. இலங்கை போன்று ஏதோ ஒரு நாட்டை நம்பியிருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை. அவர்களிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, கப்பற்படை இருக்கிறது, விமானங்கள், அமெரிக்க விமானங்கள், சீன விமானங்கள் இருக்கிறது, சீன ஆயுதங்கள் நிறைய வாங்கி வைத்திருக்கிறார்கள், ஏவுகணைகள் நிறைய வைத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய ராணுவம் மிகப்பெரிய பலம், சக்தி வாய்ந்த பலம் இருக்கிறது. உலக வல்லரசுகளில் நாம் 3வது இடத்திலே இருக்கிறோம், 4வது இடத்திலே இருக்கிறோம் என ஒவ்வொரு இடமும் சொல்கிறோம். வல்லரசாக இருக்கிற இந்தியா, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் போர் வந்தால் இரு பரப்பிலும் பாதிப்பு இருக்கும். அவர்கள் முற்றிலும் அழிந்து போவார்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்தியா தாக்கினால் முழுவெடுத்தாலும் முற்றிலும் அழிந்து பாகிஸ்தான் இல்லாமல் இடம் போயிடும். ஆனால் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கும், நம் ஒவ்வொருக்கும் பாதிப்பு இருக்கும் என்பதையும் மறந்து விடக்கூடாது இல்லையா கண்ணன்? உண்மைதான். என்னன்னா போர் வந்தால் இரு தரப்பிலும் பாதிப்பு இருக்கும், அந்த பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்படும். இருந்த போதிலும் 3 போர்களில் நம்மகிட்ட அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1947, 1965, 1971. இந்த 3 போர்களிலுமே பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பலத்த அடி வாங்கி இருக்குது. பாகிஸ்தான் ராணுவத்தின் அந்த பலம் வலிமையானது இந்திய படைக்கு நிகரானதே கிடையாது. 2 முக்கிய போர்கள் அது சொல்லுங்க. அதனால அந்த வங்கதேச போர்லையும் சரி, அது அந்த 65 போர்லையும் சரி, அவங்க 90,000 பேர்களுக்கும் அதிகமாக நாம் பிடித்து வைத்திருந்தோம். அதன் பின்னர் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடு என்று வகுக்கப்பட்டது. இப்போது இந்த சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், பாக் ஆக்குபைடு காஷ்மீர் என்ற இடமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு மத்திய அரசின் ஒரு முக்கிய அஜெண்டாவாக இல்லை. அதுல மிக முக்கியமான ஒரு சதி இருக்கிறது கண்ணன். பாகிஸ்தான் மறைமுகமாக ராஜதந்திரமாக அந்த சதியை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது என்னன்னா, அது நிறைய பேருக்கு தெரியாது. சிம்லா ஒப்பந்தத்தில் என்ன மிக முக்கியமான ஷரத்து இருக்கிறது என்றால், எல்லை கட்டுப்பாடு கூட அதெல்லாம் இருந்தாலும் இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படும் பிரச்சனைகளை 2 நாடுகள் மட்டுமே பேசி தீர்த்துக் கொள்ளும், 3வது நாட்டின் கூடாது, மிக முக்கியமான ஷரத்து அது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு பாகிஸ்தான் இப்ப கூறுவதற்கு காரணமே, கூறிவிட்டு அமெரிக்காவிடம் சொல்கிறார்கள், சீனாவிடம் சொல்கிறார்கள், இங்கிலாந்திடம் சொல்கிறார்கள், நடுவில் நீங்க வாங்க, நாங்க நடுநிலை விசாரணைக்கு தயார், நியூட்ரல் விசாரணை, அதாவது பாரபட்சம் இல்லாத விசாரணையை நடுநிலையாக நடத்தல், 3வது நாடு நடத்தட்டும், நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார், 3வது நாடை உள்ளே நுழைக்க பார்க்கிறார்கள்.
அதாவது காஷ்மீர் பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குட்ட பிரச்சனை நம்ம நாடுகள் பேச வேண்டும் என்றால் சிம்லா ஒப்பந்தம் சொல்கிறது. ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டோம், மூன்றாவது நாடு தலையீடு உள்ளே வேண்டும் என பாகிஸ்தான் இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றி மற்ற நாடுகள் தலையீட்டை உள்ளே கொண்டு வர வேண்டும் என நுழைக்க சதி செய்கிறது என்பதுதான் இது உள்ளே மறைந்திருக்கும் மறைமுகமான ராஜதந்திரமாக நான் பார்க்கிறேன். நீங்க கூறுவது சரிதான். ஏனென்றால் இந்த சிம்லா ஒப்பந்தத்தின் மூலமாக மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது. ஆனால் இப்பொழுது இந்தியாவோட மெயின் அந்த எய்மே வந்து இந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீரா பிடிச்சிருந்தது தான். இப்போ இந்த சிம்லா ஒப்பந்தப்படியோ இல்லாட்ட சர்வதேச நாடுகளோட அந்த பொதுவான இந்த இரு நாடுகளுக்கு இடையான அந்த எல்லை கட்டுப்பாடு கோடு, இந்த ஐநா ஒப்பந்தப்படி ஒரு நாட்டின் ஒரு பகுதியை பிடிப்பதை வந்து எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது, அதை வந்து அங்கீகரிக்காது என்பதால் இந்தியா அதை பிடித்தாலும் அதற்கு அங்கீகாரம் வழங்கக்கூடாது என்பதுதான் இவர்களோட ஒரு முக்கியமான ஒரு மறைமுக குறிக்கோளாக இருக்குது. அதான் இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து வெளிப்படையான விசாரணைக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு இது எந்த விதமான தொடர்பும் இல்லை, நாங்கள் தனிப்பட்ட முறையில் இதற்கு இந்த தாக்குதலில் வந்து எங்கள் ஆட்கள் யாருக்குமே தொடர்பு இல்லை என்பது உள்ளிட்ட அந்த ஆதாரங்களை எல்லாம் இந்த தாக்குதலில் நம்மாலும் அதை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. பாகிஸ்தான் ஆதரவு அமைப்பு தான் அதற்கு ஒத்துழைப்பு அளித்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ கமாண்டர் அந்த மூசா தான் இவர்களுக்கு பயிற்சி அளித்தார் என்று உள்ளிட்ட பல தகவல்கள் வெளியான போதிலும் அவர்களை பிடிக்கவில்லை, அதற்கான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. இதனால் இந்த மேற்கத்திய ஊடகங்களுக்கும் அவர்கள் வந்து மிலிட்டன்ஸ், அவங்க வந்து அங்க உள்ளூர் தீவிரவாதிகள் தான், வெளிநாட்டில் நாங்கள் பயிற்சி அளித்து அளிக்கவில்லை என்ற இமேஜை உருவாக்குவதில் இந்த தடவை பாகிஸ்தான் வந்து ரொம்ப மும்முரமா இருக்கு. முந்தைய ரொம்ப